வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். திரும்பவும் நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிற எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அருமையானவர்களே, இந்த மே மாதத்திற்காக, இந்த வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் தெளிவா, ஒரு நாள் பைக்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப தெளிவா என் இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்ய போகிறேன் என்று கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தரால் வருகிற வார்த்தை இதுதான். இந்த மாதம் உங்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா சத்தமா சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தி தலைப்பு என்னன்னா, இன்றைக்கு செய்தி month of God's hearing and answering. கர்த்தர் கேட்டு பதில் தரும் மாதம். கர்த்தர் கேட்டு பதில் தரும் மாதம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கவனிங்க அருமையானவர்களே, ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் ஒவ்வொரு மகிமையில நம்முடைய சபைக்கு வருகிறத நீங்க பார்க்க முடியும். அருமையானவர்களே, என்னுடைய சாட்சி உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டேன். கடந்த மாதங்கள்ல என்னுடைய குழந்தை சில அதாவது பலவீனத்தின் மத்தியில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்கிறான். ஹாஸ்பிட்டல்ல நாங்க அழுது கொண்டு ஜெபித்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே, இந்த சிறையிருப்பு எப்பொழுது மாறும், இந்த சூழ்நிலை எப்பொழுது எங்களுக்கு மாறும், இந்த இருள் எப்பொழுது எங்களை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான், நான் உன்னை கைவிடுவது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை 1ஆம் தேதி இந்த அதிகாலை நேரத்தில் இங்க பிரசங்கம் பண்றேன். பிரசங்கம் பண்ணி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். போனவன நான் கேட்ட செய்தி என்ன தெரியுங்களா? அருமையானவர்களே, இன்றைக்கு உங்க குழந்தை டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். அப்போ இந்த எந்த மகிமையில கர்த்தர் வெளிப்படுகிறாரோ அந்த மகிமைக்கான கிரியைகளை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா அதை அனுபவிக்கிறார்கள். ஆமென். இந்த மாதம் கர்த்தர் எந்த மகிமையில வெளிப்பட்டிருக்கிறார்? உங்க ஜெபங்களை கேட்டு, உங்க விண்ணப்பங்களை கேட்டு, உங்க கூக்குரலை கேட்டு, கேட்கறது மட்டும் இல்ல, அவர் பதில் தருகிற தேவனாக வந்திருக்கிறார். ஆமென். அதனால நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்க ஜெபங்கள் எதுவானாலும் அவர்கிட்ட கேளுங்க. ஆமென். ஊழியக்காரங்கிட்ட கேட்கறது பிரயோஜனமற்றது, மனிதனிடத்துல கேட்பது பிரயோஜனமற்றது. மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அல்லேலூயா சொல்லிடுங்க. பைபிள்ல மொத்தம் 66 புத்தகம் இருக்கு. ஆமா தானங்க? என்னங்க 66 புத்தகத்துல மைய புத்தகம் எது அப்படின்னா சென்டர் ஆஃப் த புக் ஆஃப் பைபிள். பைபிள்ல சென்டர் ஆஃப் புக் எது அப்படின்னா சங்கீதங்களின் புத்தகம். அதுல மைய வசனம் முழு பைபிள்ல சென்டர் ஆஃப் த வேர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 118:8. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே. ஆமா, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன சொல்ல விரும்புறாருன்னா, நீங்க மனுஷன் நம்பாதீங்க, கர்த்தரை இன்னைக்கு அவர் என்ன மகிமையில வெளிப்பட்டிருக்கிறார்னா, அவர் கேட்டு பதில் தருகிற மகிமையில வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். நான் நம்புறேன், நீங்க கேட்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் பதில தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்ம கேட்ட சாட்சியை விட அடுத்த மாதங்கள் நம்ம கேட்க போகிற சாட்சி இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும் நான் நம்புகிறேன். ஆமென். நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இவ்வனமாய் சொல்லுகிறான். சங்கீதங்களின் புத்தகம் 28:6-9 நீங்க இப்படி வாசிக்க முடியும். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க. சங்கீதம் 18:6 அவன் சொல்லுகிறான், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று அப்படின்னு பாக்குற. சங்கீதம் 40:1 நீங்க வாசிக்க முடியும். கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 66:19 நீங்க வாசிங்கன்னா,
நீங்க அதுல வாசிக்க முடியும். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்டார் என்று. ஆமென். சங்கீதக்கார ஒன்னத்தை உணர்ந்திருந்தாங்க, சங்கீதக்கார ஒன்னத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. என்ன தெரியுமா? அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அந்த ஜெபத்திற்கான பதிலையும் அவர் தருகிறவர் என்று அவன் கண்டுபிடிச்சிருந்தான். ஆமென். இன்னைக்கு அந்த மகிமையில தான் கர்த்தர் நம்முடைய ஆலயத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். உங்க ஜெபங்கள் எதுவானாலும் சரி, உங்க சூழ்நிலைகள் எதுவானாலும் சரி, உங்க நெருக்கங்கள் எதுவானாலும் சரி, நீங்க அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பைபிள்ல நிறைய பேருக்கு அவர் கேட்டு பதில் கொடுத்திருக்கிறார். நான் அதிகாலை ஜெபத்துல நிறைய காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். ஆனா 1-2 காரியங்களை கொஞ்சம் சுருக்கமா, நிறைய பேர் அதிகாலையில் வராதனால நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 75 வயசுல ஆபிரகாமே, நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அவன் ஒரு நாள் காத்திருக்கிறான், 1 மாதங்கள் காத்திருக்கிறான், அருமையானல 1 வருஷம் காத்திருக்கிறான். இப்படி வருடங்கள் கடந்து போகிறது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அவன் காத்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் சொன்னாரே செயலியே காத்து கொண்டே இருக்கிறான் பாருங்க. 99 வயசு அவனுக்கு ஆகிறது. ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொல்றார், ஆபிரகாமே, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனமா இருக்கிறேன்னு அவன் சொல்றான். ஆண்டவரே, ரைட் ஆண்டவரே, நீங்க எனக்கு கேடகமா இருக்கிறீங்க, உண்மைதான். எத்தனையோ எதிரிகள் எங்களுக்கு விரோதமா எழும்பின பொழுது கேடகமா இருந்து எங்களை காப்பாற்றினது உண்மைதான். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு மகா பெரிய பலனா இருக்கிறீங்க. எனக்கு ஆடு மாடுகளுக்கு குறை இல்லை, தங்கத்துக்கு குறை இல்லை, வெள்ளிக்கு குறை இல்லை, ஆண்டவரே வேலைக்காரர்களுக்கு குறை இல்லை. ஆண்டவரே, ஒரு குறை இல்லாம இருக்கிறேன். நீங்க உண்மையிலேயே எனக்கு பலனா இருக்கிறீங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஆனா எனக்கு குழந்தை இல்லை ஆண்டவரே. நீங்க அழைக்கும் போது என்ன சொன்னீங்க, என்னை கூப்பிடும் போது என்ன சொன்னீங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஒரு உற்பவ காலத்திட்டம் வரும், அப்போ மனைவி ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருப்பான்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஆபிரகாம் ஜெபிக்கிறார். கர்த்தர் அதை கேட்டு அவனுக்கு பதில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஒருவேளை ஆபிரகாமை போல பல ஆண்டுகள் நீங்க ஏதோ ஒரு ஜெபத்துக்காக காத்து கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் காத்திருந்ததால ஒரு பெரிய நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க அழுகையின் பள்ளத்தாக்குல நடந்து கொண்டிருக்கலாம். எங்க வாழ்க்கையில மட்டும் ஏன் இது நடக்கவே மாட்டேங்குது, எங்க வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு காத்திருப்பு, எங்க வாழ்க்கையில மட்டும் ஏன் 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 என்கிற கேள்வி உங்க வாழ்க்கையில நிறைய இருக்கலாம். இந்த மாதம் அதற்காக பதில் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு நாள் ஆகார் சாரால் கொடுமைப்படுத்துறதுனால நிறமாச கர்ப்பிணி, இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறா பாருங்க, அவ கொடுமைப்படுத்துறதுனால இப்போ வீட்டை விட்டு, புருஷனை விட்டு, எல்லாத்தையும் விட்டு எங்கனா போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடுறா பாருங்க. அருமையானுலே, வனாந்தரமான ஒரு இடம், அவளை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, அவளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லை. இப்ப பிரசவம் இன்னைக்கா நாளைக்கா தெரியல, அவளுக்கு பிரசவ வலி வந்துச்சுன்னா அவளுக்கு கேர் பண்றதுக்கு யாரும் இல்ல, அந்த குழந்தையுடைய தொப்புள் கொடியை கட் பண்றதுக்கு யாரும் இல்ல. இது எல்லாம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறா. கவனிங்க, ஆபிரகாம கையை பிடிக்கும் பொழுது அவன் என்ன நினைச்சா தெரியுங்களா, இனி என் வாழ்க்கையில் எல்லாமே மாறிடுச்சு, இனி எல்லாமே என் வாழ்க்கையில அனுகூலமா மாறப்போகுதுன்னு நினைச்சா. ஆனா எல்லாம் இப்ப ஆப்போசிட் ஆன உடனே அவளால கண்ணீர் தாங்கவே முடியல, அவளால கண்ணீர் தாங்கவே முடியல, அழுது கொண்டு ஓடுகிறார். அருமையானுள்ளே, ஆகாரை போல ஒருவேளை நீங்க சில துக்கங்களை தாங்க முடியாம அழுது கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உங்க அங்கலாய்ப்பு அவர் கேட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆகாருடைய அங்கலாய்ப்பை அவர் கேட்டார் என்று. ஆமென். இன்றைக்கு உங்க அங்கலாய்ப்பையும் கர்த்தர் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வனாந்தரமான இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வருகிற, ஆகாரே, நீ எங்க இருந்து வர, நீ எங்க போற, நான் சொல்றதுக்கு கீழ்ப்படி, நீ புறப்பட்டு நீ ஆபிரகாம் இடத்துல போ, அவளுக்கு கொஞ்சம் அடங்கிரு, சாராளுக்கு கொஞ்சம் அடங்கிரு, நான் உன்னை பராமரிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு இஸ்மவேலை தருவேன், அவனை பெரிய ஜாதியாய் நான் மாற்றுவேன் என்று அவளுக்கு பதிலை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஒரு முறை குழந்தையெல்லாம் பிறந்துச்சு, ஆகாருக்கு சந்தோஷமா தான் இருக்கிறா. இப்ப திரும்ப ஒரு பிரச்சனை சாராளால வருது பாருங்க. என்னன்னா, ஏங்க
நமக்கு குழந்தை இல்லாதப்ப இந்த ஆகார திருமணம் பண்ணி வச்சேன், குழந்தை பிறந்துச்சு, ஓகே ரைட்டு தான். இப்ப நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துச்சு, வாக்குத்தத்தத்தின் மகன் ஈசாக்கு வந்துட்டான். இனிமே இந்த அடிமையின் பிள்ளைங்க நமக்கு என்ன, இவங்களை விரட்டி விட்டுருங்க அப்படின்னு ஒண்ணு. ஆக்சுவலா சட்டத்தின்படி அவன் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? ஆகாருக்கும் அவன் பிள்ளைக்கும் சொத்தை ஒரு பகுதி கொடுத்து வேலைக்காரர்களை கொடுத்து அவன் அனுப்பி விட்டு இருக்கணும். அதுதான் சட்டம். இன்னைக்கு இருக்கிற சட்டத்துல ஒரு டிவோர்ஸ், ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு டிவோர்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், என்ன பண்றாங்க? செட்டில்மெண்ட் பண்றாங்க பாருங்க, செட்டில்மெண்ட் பண்றாங்க. அதை எழுதி அவங்களுக்கு கொடுக்கிறது சட்டம். அப்படிதான் அவன் பண்ணி இருக்கணும். ஆனா ஒரே ஒரு துருத்தி தண்ணீரை, நம்ம பாஷையில சொல்லணும்னா ஒரு கேன் தண்ணி கொடுத்து அமுச்சு விட்டான். ஏங்க ஆடு மேய்க்கு போனாலே நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் தின்பண்டம் தண்ணி எல்லாம் எக்ஸ்ட்ராவே எடுத்துன்னு போயினுக்கிறோம். இவன் என்ன ஆடு மேய்க்கவா போகுது இந்த பொண்ணு, வீட்டை விட்டே போகுது. இவன் என்ன பண்ணிருக்கணும்? பராமரிப்புக்கு எதனா பண்ணிருக்கணும்ல, ஒண்ணுமே பண்ணலங்க. எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளவு வேலைக்காரங்க இருக்கிறாங்க, ஆனா அப்படியே அமுச்சு விடுறான் பாருங்க ஆபிரகாம். அருமையானுல்ல. இப்போ அந்த துருத்தி தண்ணி காலி ஆயிடுச்சு, வனாந்தரமான ஒரு இடம். இப்ப இந்த பிள்ளை அழுவுது பாருங்க, தாகத்தால கொஞ்ச நேரத்துல மறிக்க போற சூழ்நிலை ஆயிடுச்சு. அழுது இந்த பிள்ளை. இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு தெரியுங்களா? பிள்ளை சாகிறத பார்க்க முடியாம இந்த பிள்ளைய ஒரு செடியின் கீழ் விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. இந்த அம்மா போயிட்டு அந்த அம்மா ஓன அழுவுது, ஆண்டவரே நாங்க என்ன குத்தம் செஞ்சோம், நாங்க என்ன பாவம் செஞ்சோம், ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு அழுவுது பாருங்க. அருமையானவர்களே, அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஆபிரகாம் அங்க வரவே இல்லை. அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு சாரால் அங்க வரவில்லை. அவங்க சொந்த பந்தங்கள் வரல, அவங்களுக்கு வேலைக்காரர்கள் வரல, யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அந்த பிள்ளைக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டாக்கினார்னு பாக்குறோம். ஆமென், அல்லேலூயா. உங்க கண்ணீரையும் கர்த்தர் பார்த்திருக்கிறாருங்க. எத்தனை நாள் பெட்ல படுத்து யாருமே பார்க்காத அழுது இருக்கிறீங்க, உங்க கண்ணீரை கர்த்தர் கண்டு இருக்கிறார். இந்த மாசம் பதில் தருவேன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. பழி வாங்குதலும் பதில் செய்தலும் எனக்குரியதுன்னு கர்த்தர் சொல்றார். உங்களை எத்தனையோ பேர் அவமானப்படுத்தும் பொழுது, உங்களை எத்தனையோ பேர் அசிங்கப்படுத்தும் பொழுது, உங்களை எத்தனையோ பேர் தள்ளின பொழுது, கர்த்தர் நிமித்தமா நீங்க அமைதியா வந்தீங்கல்ல, கர்த்தருக்காக பொறுத்து கொண்டீங்கல்ல, கர்த்தர் என் வாழ்க்கையில் இடைப்பட்டு பதில் செய்ய மாட்டாரான்னு நீங்க ஏங்கி நின்றீங்களே, இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? உங்களுக்காக பதில் செய்கிற மாதம். அல்லேலூயா. அவர் எழுந்து உங்களுக்காக பதில் செய்கிற மாதம். ஆமென். கர்த்தர் பதில் செய்வாருங்க. ஆமென். நீங்க பார்க்க தான் போறீங்க. உங்களுக்காக, உங்க விண்ணப்பத்துக்காக அவர் பதில் கொடுக்கிற மாதம் இந்த மாதம். ஆமென். நிறைய பேர் பைபிள்ல நிறைய பேர் சிம்சோனுக்காக, சிம்சோனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு ஒரு எண்ணெய் கோரின்னு ஒரு நீரூற்றை உண்டாக்குறாரு பாருங்க. ஆமென். இப்படி பைபிள் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, எப்படி வேதாகமத்துல இத்தனை பரிசுத்தவான்களுக்கு நான் கேட்டு பதில் கொடுத்தேனோ உங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன்ற. ஆமென். இதுதான் நல்ல சான்ஸுங்க. இங்க பாருங்க, ஒரு சாதாரண முதலமைச்சர் முகாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னாலே நீங்க உங்களுக்கு தெரியும், அந்த முகாம்ல நீங்க என்ன பிரச்சனையை கொண்டு போனாலும் இம்மீடியட்டா அதை அலசி ஆராய்ஞ்சு அதுக்கான பதில் கிடைச்சிடும். ஆமென். சொல்ல மாட்டேன்றீங்களே நீங்க. பாவம், உங்களுக்கு முகாமனாவே என்னன்னு தெரியாது, பாவம் முதலமைச்சர்னாவே யாருன்னு தெரியாது உங்களுக்கு, பாவம் நீங்க பாவம் குழந்தைங்க, அப்படித்தானே? என்னங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க சொல்லுங்க. ஏங்க ஒரு சாதாரண முதலமைச்சர் ஒரு முகாம் போட்டு உங்க குறை தீர்க்கிற காரியத்தை கொண்டு வாங்க, நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி அவரே அதை சந்திச்சு தீர்த்து வைப்பார்னா, என் கர்த்தர் முதலமைச்சரை விட பெரியவர். நான் இப்படி சொல்லட்டுங்களா? முதலமைச்சரையே உண்டாக்கினவர், முதலமைச்சருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தவர், கர்த்தத்துவத்தை தோளின் மேல சுமந்து கொண்டிருக்கிறவர், ராஜரீகம் பண்ணுகிறவர், சகலவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற என் கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள் கையை தட்டி பாடுங்க, விசுவாசம் அறிக்கை செய்து பாடுங்க. என் இயேசு என்றும் பெரியவர், நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் பெரிய. இந்த மாசம் உங்க ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிற ஒரு மாசம். ஆமென். யோனா தப்பு செஞ்சது உண்மைதான், இல்லன்னு சொல்லல. அப்பா நினிவேக்கு போ அப்படின்னா இவர் எங்க ஓடுறாருங்க? தர்சீசுக்கு ஓடுறாரு.
கப்பல் மாறி ஏறிட்டாரு. ஏறி போயிட்டு இருந்தா இப்ப பிரச்சனை உண்டாவது பாருங்க. யோனா சொல்றாரு, ஐயா பிரச்சனைக்கு காரணம் நான் தான், என்ன தூக்கி கடல்ல போடுங்க. பிரச்சனை சால்வ் ஆயிடணும்னு தூக்கி கடல்ல போடுறாங்க. உங்களுக்கு தெரியும் அருமையானவர்களே, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா முழுகிட்டாரு தலைவர். முழுகிட்ட உடனே இப்ப பாதாளத்துக்கு போறாராம். பாதாளத்தெல்லாம் பாக்குறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் போறது. போற நிலையில அப்பா கூப்பிடுறாரு பாருங்க. கூப்பிட்ட உடனே அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆமே ஆமே. கேட்டு ஒரு திமிங்கலானுக்கு ஒரு மீனுக்கு கட்டளையிடுறார். திமிங்கலான்னு சொல்லக்கூடாது பாஸ்டர், பைபிள் அப்படி இருக்கான்னு நீங்க கேட்டுருவீங்க, அதனால பிரச்சனை வேணாம். மீனுக்கு கட்டளையிட்டார். என்ன பண்ணாருங்க? மீன் ஃபாஸ்டிங் 3 நாள். மீன் என்ன ஆயிடுச்சுங்க? பாவம், அவ்வளோ பெரிய மீன் எவ்வளோ சாப்பிட்டுருக்கும் 3 நாள்ல. 3 நாள் ஃபாஸ்டிங். திட்டினே மீன் மிதந்துனுக்குது. இவன் வேற எப்போ உள்ள வந்தாலும் ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட முடியலையேன்னு பாவம் இது பெணாத்தினே போயினுக்குது பாருங்க. அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்னு. பரவாயில்ல, நம்ம மேல சில குற்றங்கள் இருக்கிறது உண்மைதான். நம்ம சில நேரங்கள்ல சில தவறுகளை செஞ்சுட்டது உண்மைதான். ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பா இறங்க போகிறார். ஆமே. அவர் பதில் செய்வாருங்க இந்த மாசம். ஆமே. இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் அடிமைத்தனத்துல மாட்டிக்கிட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. அவர்களுடைய கூக்குரலின் சத்தத்தை பார்வோன் கேட்கல. அவர்களுடைய கூக்குரலின் சத்தத்தை எந்த அதிகாரிகளும் ஸ்டெப் எடுத்து முயற்சி எடுத்து அவங்களுக்கு உதவி செய்யல. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்களின் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார். உங்க பெருமூச்சின் சத்தத்தை அவர் கேட்டு பதில் செய்கிற மாதத்துக்குள்ள நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கவனிங்க அருமையா, அப்படி பைபிள் முழுக்க நிறைய பேருக்கு அவர் அப்படி செய்திருக்கிறார். ஒரு முறை 10 குஷ்டரோகி ஏசப்பாயிட்ட வராங்க. ஆண்டவரே அப்படின்னு போங்கப்பா சுகம், உடனே இம்மீடியட்டா சுகம். ஒரு முறை பர்த்திமேயன்கிற குருடன் ஏசு அந்த வழியா வரான்னு கேள்விப்படுறான். இயேசுவே தாவீதின் குமாரனே. கூட இருக்கிறவங்க எல்லாம் திட்டுறாங்க, வாயமுறா பிச்சைக்கார பையில, உன் தொழில போய் செய்டா, போடா, அடிச்சு அவனை விரட்டுறாங்க பாருங்க, வாயமுறான்றாங்க பாருங்க. ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? இதுதான் வாய்ப்பு. என்னதுங்க? இதுதான் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணா அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டான் அவன். இன்னும் அதிகமா சத்தம் போடுறான் பாருங்க. கவனிங்க, இங்க பாருங்க, இதுதான் வாய்ப்பு. இந்த மாச கர்த்தர் கேட்டு பதில் தருகிற மகிமையில இறங்கி இருக்கிறார். விட்டுறாதீங்க. அந்த பர்த்திமேய் குருடன் எப்படி அந்த சான்ஸை பயன்படுத்தி கொண்டானோ நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் மாறும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்கள் மாறும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறும். நீங்க நெடுநாளாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறும். நீங்க என்ன காரியத்தை கேட்டாலும் அவர் செய்யறதுக்கு வல்லமையுள்ளவரா இருக்கிறாருங்க. அதுக்காக தான் வந்திருக்கிறாருங்க. உங்க வழியா அவர் கடந்து போய் விடுவதற்கு முன்னாடி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. சரி, என்ன கவனிங்க, பதில் தருகிற மாதம் இந்த மாதம். ஆமேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட பதில்? இந்த பதில் எப்படி இருக்கும்? பைபிள் சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க சிஸ்டர். சத்தமா வாசிங்க பார்க்கலாம். எவ்வளவு சத்தமா வாசிக்கிறீங்களோ அவ்வளவு பிளஸிங். வாசிங்க பார்க்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் கேட்டு உனக்கு உத்தரவு கொடுப்பேன். எப்படிப்பட்ட உத்தரவு தெரியுமா? எப்படிப்பட்ட பதில் தெரியுமா? அது படிங்க சிஸ்டர். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். பெரிய காரியங்களை செய்வேன். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தை. அறியாதது, எட்டாதது, பெரிய காரியம். அதுதாங்க பிரதர் அறியாதது. அறியாததுன்னா என்னன்னா, அதாவது நீங்க உங்க இருதயத்துல நீங்க யோசிச்சு கூட பார்த்திருக்காத முடியாது. ஒருவேளை நீங்க இப்படி யோசிச்சிருந்துக்கலாம் பாருங்க. ஐயோ, புதிய அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்க பிள்ளைங்கெல்லாம் இப்போ அடுத்த கிளாஸ் போறாங்க. 3 பேருக்கு ஃபீஸ் கட்டணும், 2 பேருக்கு ஃபீஸ் கட்டணும், இவனுக்கு ஃபீஸ் கட்டணும், நம்ம கிட்ட காசே இல்லையே, நம்ம என்னடா பண்ண போறோம்னு நீங்க தேங்கி தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆமென். எப்ப என் கடன் பிரச்சனை மாறும்? எப்ப இந்த போராட்டங்கள்? நீங்க அதாவது அதுக்குன்னு ஒரு எல்லை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க தைரியமா இருக்கலாம். பாருங்களேன், இப்போ வண்டிக்கு டியூ கட்டிட்டு இருக்கிறீங்க. டியூ கட்டுறத முன்னாடி என்ன பண்ணுவான்? சொல்லிடுவான். நீங்க இன்னும் ஒரு 6 மாசம் கட்டினா உங்க டியூ முடிஞ்சிடும். சொல்றாங்களா இல்லைங்களா பிரதர்? சொல்லுங்க. சொல்றாங்க. டியூ இன்னொரு 5 மாசம் இருக்குது, இன்னொரு 3. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒவ்வொரு மாசம் கட்ட சந்தோஷமா இருக்கும். வா பரவாயில்லப்பா, இன்னும் 2 மாசம் தான், இன்னொரு 3 மாசம் கட்டி முடிச்சிடலாம். முடிச்சா அந்த பிரச்சனையே நமக்கு வேணாம், நிம்மதியா இருக்கலாம்டா, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஒரு இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை தெரியுமா? அது எப்போ முடியுனே தெரியல.
கையில காசே இல்ல, எப்படி ஃபீஸ் கட்டுறதுனே தெரியல, எப்படி இந்த கடன் பிரச்சனை மாறுனே தெரியல, எப்படி இந்த போராட்டம் மாறுனே தெரியல, எப்ப என் புருஷன் மாற போறானே தெரியல, எப்ப என் மனைவி மாறுவானே தெரியல, எப்ப என் சபையில எழுப்புதல் வருனே தெரியல, ஏங்கிட்டு இருக்கிற நான் கூட. இதுதான் அறியாத காரியம். அறியாத காரியத்துல அவர் அற்புதங்களை செய்வாராம். ஆமென். ஒருவேளை நீங்க ஏங்கி நிக்கிறீங்களா, உங்க வாழ்க்கையில் அந்த அறியாத என்ன பண்றதுனே திகைத்து நிக்கிறீங்க, தெரியாத காரியம், அதுல அவர் பெரிய காரியத்தை செய்ய போறார். நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனா பிரதர், எட்டாததுமான சில காரியங்கள்ல நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்களால முடியாது. இந்த வருஷத்துல எப்படின்னா இந்த கடன் பிரச்சனையை முடிச்சணும்டா, எப்படின்னா இதை மாத்தினும்டா, எப்படின்னா இதை செஞ்சு முடிச்சணும். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும், பணபலத்தால முயற்சி பண்ணிருப்பீங்க, ஆள் பலத்தால முயற்சி பண்ணிருப்பீங்க, உங்க சரீர முயற்சி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது மாறவே இல்லை. எட்டி எட்டி பார்த்து எட்டாத கனியாவே இருக்கு பல காரியங்கள் உங்க வாழ்க்கையில. ஆமா தானுங்க? ஃபர்ஸ்ட் உங்க மூஞ்சி விட டிவியில் இருக்கிற மூஞ்சி நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுன்றீங்களா? இல்லை, என் மூஞ்ச கொஞ்சம் பாருங்க, இதுதான் லைவ். ஆமென். என்ன சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன்னா நீங்க டிவி பார்க்கறது எனக்கு தெரியுது, அதனால உங்க கண்கள் என்னை பார்க்கட்டும். ஆமென். பிரைஸ் லார்ட். எப்படிப்பட்ட பதிலா இருக்குங்க இது? அறியாதது, எட்டாததுமான பெரிய, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க, கிரேட் மைட்டி திங்ஸ், அன்சர்ச்சபிள் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆராய்ந்து முடியாது. சங்கீதக்காரன் சொல்றான், அவர் எனக்கு செய்ய போகிற காரியங்கள் ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாததா இருக்கும்னு. நீங்க ஆராய்ச்சி செய்து பார்த்தா கூட, இங்க பாருங்க, உங்க இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சில நேரங்கள்ல ஜோசியக்காரங்கன்னு கூட தெரியாது அது உங்களுக்கு நன்மை நடக்க போறது. உங்க ஜோசியத்தை எடுத்து பார்த்தான்னா, உங்களுக்காக யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவன் பார்த்துருப்பான், பார்த்துட்டு இதெல்லாம் ஒண்ணு வேலைக்காது, என்ன ஜாதகம், இதுல வேஸ்ட், அவ்வளவுதான், இது முடிஞ்சு போச்சு, இதுல ஒண்ணுமே அப்படின்னு சொல்லியிருப்பான் பாருங்க. ஆனா அன்சர்ச்சபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆராய்ந்து பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். என்னங்க உற்சாகமே இல்லாம சொல்றீங்க? இதோடைய இந்த வார்த்தையினுடைய அந்த அந்த ஆழம் ரொம்ப பெருசு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அன்சர்ச்சபிள் மைட்டி திங்ஸ், பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, எண்ணி முடியாததா இருக்குமா. ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடுறாரு ஒரு நாள் ராத்திரி, ஆபிரகாமே வா வெளியே. வரான், என்னடா ஆண்டவர் கூப்பிடுறாரு, வரான் சோர்ந்து போய் வரான் பாருங்க. ஏன்? அவனுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கிறான் குழந்தை. அவன் எப்படா இந்த வாக்குத்தத்தத்தை நிறைய காத்துட்டே இருக்கிறான் பாரு. ஒரு நாள் ஆண்டவர் கூப்பிடு, ஆபிரகாமே வெளியே வாப்பா. வெளியே வந்த உடனே ஆண்டவர் வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ணு. அவன் எண்ணி எண்ணி பார்க்கறான். ஐயா ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு நாள் பார்த்தா இவ்வளவுதான் இருக்குதுன்னு நான் நினைச்சுன்னு இருந்தேன், ஆனா அடுத்த நாள் ராத்திரி பார்த்தா இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு, அடுத்த நாள் ராத்திரி பார்த்தா இன்னும் எக்ஸ்ட்ரா, எண்ணியே முடியல, ஏன்னா நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. எப்பா ஆபிரகாம், உன்னை நான் அவ்வண்ணமா ஆசீர்வதிப்பேன். ஒரு நாள் கடற்கரைக்கு கொண்டு போய் கடற்கரை மணலை காட்டுறார், நீ என்ன? அவன் எடுத்து பார்க்கறான், ஆண்டவரே என்ன முடியல, உன் சந்ததி அவ்வண்ணமா இருக்குன்ற. ஆமே, உங்களை பிளஸ் பண்ண போறது எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படி இருக்குங்க. நம்பினா ஆமைன்னு சொல்லுங்க. ஆமேன் சொல்றவங்க பெற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா, ஆமேன். நடக்குங்க, நடக்கும், நிச்சயமா நடக்குங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்குங்க. நீங்க இதே இடத்துல வந்து உங்களை கர்த்தர் சாட்சியை நிற்க வைக்க போறது நான் பார்க்குறேன் ஆவிக்குரிய கண்கள்ல. ஆமேன். சிலர் அழுதுட்டே எனக்கு ஃபோன் பண்றீங்க, அதை நான் பார்க்குறேன். சிலர் அழுதுட்டே ஃபோன் பண்றீங்க, என்ன பாஸ்டர் பிரச்சனையா? அதனா இல்லை, ஆனந்த கண்ணீர் அது. ஆமேன். ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இப்படி ஆண்டவர் அதிசயத்தை செஞ்சாரு, எங்களால் நம்பவே முடியல, இதுக்காக நாங்கள் எத்தனையோ நாள் காத்துட்டு அழுதுட்டு இருந்தோம் பாஸ்டர் அப்படின்னு நீங்க அழுதுட்டு சாட்சி சொல்ல போகிறீங்க. ஆமேன். நான் சொல்றேன், அது ஆராய்ந்து முடியாததா இருக்கும், எண்ணி முடியாததா இருக்கும். ஆமேன். சத்தமா ஒரு அல்லேலூயா. ஏசாயா 45:4 சொல்லுகிறது, எப்படிப்பட்ட பெரிய காரியம் தெரியுமா அது? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்றார். ஆமென். உங்களுக்காக அந்தகாரத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களை கர்த்தர் உடைச்சு எடுத்து கொண்டு வந்து கொடுக்க போறாருங்க.
இரும்பு தாழ்பால்கள், இது வரைக்கும் திறக்கவே முடியாத இரும்பு தாழ்பால்களை இந்த மாசம் உங்க ஜபத்தினால உடைக்க போறார். அல்லேலூயா. ஆமா, உடைச்சி உங்களை கர்த்தர் பிளஸ் பண்ண போகிறார். ஒரே ஒரு முறை சொல்லிடுங்க, உங்களுக்கு இந்த மாசம் எப்படிப்பட்ட மாசம்? கேட்டு பதில் கொடுக்கிற மாசம். அந்த பதில் எப்படி இருக்க போதுங்க? ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாததா இருக்கு. சத்தமா சொல்லுங்க, எண்ணி முடியாததா இருக்கும். அந்த வசனத்துல எப்படி இருக்கு சொல்லுங்க? அறியாததும் பெரிய காரியம். அல்லேலூயா. ஏசாயால வாசிச்சொல்ல அது எப்படி இருக்க போதுங்க? வெண்கல கதவுகளை உடைச்சி, இரும்பு தாழ்பால்களை முறிச்சி, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்துல பிசாசு நிறைய காரியத்தை போட்டு 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 மூடி வச்சிட்டு இருக்கலாம். இங்க கவனிங்களேன், இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருக்கும் பொழுது ஒரு வாதையை கர்த்தர் அனுப்புகிறார். மொத்தம் 10 வாதை இல்லையா? அதுல ஒரு வாதை என்னன்னா காரிருள். எல்லாரும் சொல்லுங்க. அந்த காரிருள் எப்படி இருந்துச்சா? எகிப்தியர்களுக்கு மட்டும்தான் காரிருளா இருந்துச்சா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது வெளிச்சமா தான் இருந்துச்சான். இந்த எகிப்தியர்கள் எப்படி இருந்தானுங்களா, அங்க பாருங்களேன், தடவத்தக்க பக்கத்துல யார் இருக்கிறானுங்கன்ற கூட, லைட்டே கொளுத்துனா கூட பக்கத்துல யார் இருக்கிறாங்கன்ற தெரியாத அளவுக்கு காரிருளாம். அந்த அளவுக்கு இருள் சூழ்ந்துச்சான். ஒருவேளை உங்க ஆசீர்வாதத்தை பிசாசானவன் அப்படியே, நீங்க எவ்வளவு வெளிச்சத்தை, அதாவது வெளிச்சம்ன்றது பைபிளுடைய வார்த்தைக்கு சமானம். உங்களுக்குள்ள எவ்வளவு வார்த்தை வந்தாலும் உங்க இருதயத்தில் இருக்கிற அது இருளை மட்டும் எடுக்கவே முடியல. என்ன வார்த்தை அனுப்பி பார்த்தாலும், என்ன பிரசங்கம் பண்ணாலும், என்ன கத்தி கத்தி போதிச்சாலும் சத்ரு உங்க இருதயத்துல பெரிய காரிருளை வச்சிருந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த காரிருளை உடைச்சி உங்க வாழ்க்கையில மறைஞ்சிருக்கிற ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிற மாதம். இந்த கையை தட்டி இருக்கணுமே நேரத்துக்கு நீங்க. ஆமென், அல்லேலூயா. அவர் செய்வாருங்க. சிலர் வியாதிக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த வியாதி அவர் மாற்ற போதுமானவரா இருக்கிறார். சிலர் சூழ்நிலைக்காக ஜெபம் பண்ணி அழுதுட்டு இருக்கிறீங்க, உங்க சூழ்நிலையை மாற்ற அவர் போதுமானவரா இருக்கிறார். சிலர் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள், பிள்ளைங்க மாறணும், பெற்றோர் மாறணும், அப்படி இவங்க மாறணும் அவங்க மாறணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அறியாததும் எட்டாததுமான காரியமா இருக்க போகிறது. ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி பிரதர், எங்க வாழ்க்கையில கர்த்தர் கேட்டு பதில் தருவேன்னு சொல்லிட்டார். அந்த பதில் அறியாதது எட்டாததுமா இருக்குன்னு சொல்லிட்டார். அது ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத பெரிய காரியமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டார். வெண்கல கதவுகளை உடைப்பேன்னு சொல்லிட்டார். இரும்பு தாழ்பால எல்லாத்தையும் சொல்லிட்டார் இல்லையா? இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? அந்த வசனத்திலேயே ஆன்சர் இருக்கு. அந்த முதல் பகுதி மட்டும் படிங்க சிஸ்டர், பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா படிங்க. என்னை நோக்கி கூப்பிடு. இங்க பாருங்களேன், ஒரே நிமிஷம் என்ன கவனிங்களேன். சிஸ்டர் சொன்னாங்க சாட்சியில, இந்த மாதிரி போர் போட்டோம், ஆண்டவர் அற்புதமா தண்ணி என்ன பண்ணாரு, கொண்டு வந்தார். அப்ப நான் அவங்க சிஸ்டர் கிட்ட சொன்னேன், சிஸ்டர் அவங்க ஐயா இந்த மாதிரி போர் போட போறோம் அப்படின்னு நான் சொன்னாங்க. அவங்க நான் என்ன சொன்னா, சிஸ்டர் என்னைக்கு போர் கார் வராங்களோ அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்க, கால் மீ அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட அதுதான் சொல்ற, கால் மீ. என்னங்க ஏங்க, நான் உங்க சாதாரண ஒரு மனுஷன், நீங்க கால் பண்ணா அதுக்கு பதில் கொடுத்து வரேன் சிஸ்டர்ன்னு சொல்லி அவங்களுக்காக நாங்க பிரயாசப்பட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னா, என் அப்பா என்னை விட பெரியவர் இல்லையா? ஆமே. உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவருங்க அவர். நமக்குள்ள இருக்கிறவர் அவர் செய்ய மாட்டாரா? நீங்க கூப்பிட்டா பதில் கொடுக்க மாட்டாரா? ஆனா நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, கூப்பிடுறது இல்லை. தூங்குறதுக்கு நிறைய டைம் தரும், சாப்பிட்றதுக்கு கூட டைம் தரும், உலகத்தில் இருக்கிற மனிதனோட பேசுறதுக்கு டைம் தரும், போனை நோண்டுறதுக்கு எல்லாத்துக்கும் டைம் தரங்க. ஆனா கூப்பிடுறதுக்கு டைமே தரதில்லை. ஆண்டு சொல்ற, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. எல்லாம் சொல்லுங்க, என்னை நோக்கி. ஆமா, அவசர போன் நம்பர். நீங்க ஆட்டோல அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவசர எண் அப்படின்னு போட்டு 108ன்னு போட்டிருப்பாங்க, இருக்குங்களா? ஆம்புலன்ஸ்க்கு 101 அப்படின்னு போட்டிருக்காங்களா? மாத்தி சொல்லிட்டேனா? இல்ல, உங்க பிரகாசமான முகத்தை பார்க்கும்போது எனக்கு குழம்புது, அதனால ஆம்புலன்ஸ்க்கு என்ன நம்பருங்க? ஆமா, ஆம்புலன்ஸ்க்கு 108. இல்ல நீங்களாம் முழிச்சுக்கிறீங்களான்னு செக் பண்ணின்னு இருக்கிறேன். கரெக்டா இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை, அப்ப பிரசங்கிக்கலாம் தைரியமா. அப்புறம் போலீஸ்க்கு 100. இதெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, அவசர எண்ணுன்னு போட்டிருப்பாங்க. ஆமா தானுங்க? பைபிள்ல கூட ஒரு அவசர எண் இருக்கு.
அதுதான் எரேமியா 33:3. நீங்க மறக்கவே கூடாது. உங்களுக்கு எந்த பிரச்சனையானாலும், என்ன போராட்டம், உடனே எரேமியா 33:3க்கு திரும்பிடணும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு ஆன்சர் கொடுப்பேன். நீ அறியாத எட்டாத பெரிய காரியத்தை நான் செய்வேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உரிமை பாராட்டி நீங்க என்ன பண்ணா கூப்பிடணும். அல்லேலூயா, ஆமென். கூப்பிடுவீங்களா? நீ கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் தான், ஒன்னே ஒன்று தான். என்ன பண்ணுங்க? கூப்பிடணும். கூப்பிடுவீங்களா? சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆமா, சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார், அவர்கள் முகங்கள். ஆமா, எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே ஒரு பதில் தான் நமக்கு இருக்கு, அதுதான் கல்வாரி சிலுவை. ஆமென், அல்லேலூயா. எக்ஸாம்ல பாஸ் பண்ணணுமா? கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பாருங்க. உங்க கடன் பிரச்சனை மாறணுமா? இயேசுவை பாருங்க. நீங்க நல்லா ஞானமா படிக்கணுமா? கல்வாரி சிலுவையில் இருக்கிற இயேசுவை. உங்களுக்கு என்ன வேணாலும் ஒரே ஒரு பதில் தான், இயேசுவை நோக்கி பாருங்க. ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வராங்க. வந்துட்டு இருக்கும் பொழுது இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, பாவம் பண்ணிட்டாங்க. உடனே கொல்லிவாய் சர்மா அவங்களை கடிக்குது. என்ன கடிக்குதுங்க? கடிச்ச உடனே தப்பை உணர்ந்துட்டானுங்க. எப்பா, நம்ம செஞ்ச தப்புனாலதான் இந்த தண்டனை. நிறைய பேருக்கு உணர்வு இருக்கிறது இல்லை. இன்னத்துக்கு தண்டனை வருது, இன்னத்துக்கு இந்த பிரச்சனை, உணர்வே இருக்கிறது இல்லை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க நல்ல ஜனங்க. எல்லாம் சொல்லுங்க, அவங்களுக்கு உணர்வு வந்துடுச்சு. உணர்வு வருதுன்னா அவங்க நல்ல நிலைமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சிலர் சில நஷ்டங்களை பார்த்தாலும், சில கஷ்டங்களை பார்த்தாலும் செய்த பாவத்தையே செஞ்சு நிற்பாங்க. ஆண்டவர் சில நேரத்தில் சின்ன சின்ன சிக்ஷையை கொடுப்பார். அதில் திருந்தலைன்னா பெரிய பிரச்சனையை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். கடல்ல தூக்கி போடுற அளவுக்கு நிலைமை மாறிடும். ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்க. அப்ப பாருங்க, இந்த ஜனங்களுக்கு உணர்வு வந்துச்சு. உடனே மோசே கிட்ட போய் ஜெபம் பண்றாங்க, மோசே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஆண்டுகிட்ட கொஞ்சம் இறக்கத்தை வாங்கித்தாங்கன்னு. மோசே ஓடுறாரு, ஆண்டவரே ஜனங்க செஞ்சு தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே ஆண்டு சொல்றாரு, ஒரு கொல்லிவாய் சர்ப மாதிரி ஒன்றுத்த செஞ்சு ஒரு கம்பத்துல மாட்டு அப்படின்றார். என்னங்க? அதை யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க பிழைப்பாங்கன்னு சொன்ன உடனே மோசே கடகடன்னு ஒரு வெண்கலத்தை எடுத்து ஒரு சர்ப்பத்தை மாதிரி செஞ்சு ஒரு கம்பத்தில் என்ன பண்ணுறான், மாட்டி விடுறாரு. அப்போது பாம்பு கடிக்குது, அவங்க எல்லாரும் அந்த பார்க்குறாங்க, உயிராயிட்டாங்க, பிழைச்சு கொண்டாங்க. என்னாகமத்தில் நீங்கள் வாசிக்கலாம், டைமில் அதனால சொல்ல முடியல. என்னாகம புத்தகத்தில் அது வாசிக்க முடியும். அப்போ நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து. அப்போ அந்த வெண்கல சர்பம் யாருக்கு அடையாளம்? பின் நாட்கள்ல கிறிஸ்து இது போல அடிக்கப்பட போகிறார். அந்த கிறிஸ்துவை நோக்கி பார்த்தீங்கன்னா நீங்க பிழைத்து கொள்ளுவீங்கன்றதுக்கான அடையாளம். உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் பிரதர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமான புறாவை மாட்டி இருக்கலாமே? கேட்க தோணுதா தோணலையா? பாவம், நீங்க பாட்டு கத்தி நிற்கிறீங்க, நாங்கெல்லாம் ஏன் பாஸ்டர் அதெல்லாம் கேட்க போறோம் அப்படின்றீங்களா? இல்லை, அந்த சந்தேகம்லாம் வரணும். ஏன் ஒரு புறாவை மாட்டியிருக்கலாம்ல, இல்லை ஒரு மானாட்சி மாட்டிருக்கலாம்ல, இல்லை ஒரு குருவி ஏன் பாம்பை மாட்டணும்? ஏன் தெரியுமா பாம்பை மாட்டணும்? எந்த பாம்பினால ஆதியில பாவம் தோட்டத்துக்குள்ள வந்ததோ அந்த பாம்பினால ஒரு மீட்பு உண்டாகணுன்றதுக்காக கர்த்தர் மாட்ட சொன்னார். ஆமே, சர்ப்பம் சபிக்கப்பட்ட மிருகத்துக்கு அடையாளம். இயேசு கூட உங்களுக்காக எனக்காக சாபமானார் அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த சர்ப்பத்தை மாட்ட சொல்ற. பார்த்தாங்க, பிழைத்து கொண்டாங்க. இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்றேங்க, இயேசுவை நோக்கி பாருங்க, பிழைத்து கொள்ளுவீங்க. இயேசுவை நோக்கி பாருங்க, பிழைத்து கொள். உங்களுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான், இயேசு இயேசு இயேசு. ஆமென். நோக்கி பார்ப்பீங்களா? நோக்கி பார்ப்பீங்களா? சங்கீதம் 34:17 சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும்பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கு என்ன பண்றாரா, நீங்களாக்கி விடுகிறார். சங்கீதம் 147:9 சொல்லுகிறது, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காகை குஞ்சுகளுக்கும். பாருங்க, ஸ்பெஷல் என்ன தெரியுமா? கொஞ்சம் உட்கார்றா, பாட்டு பாட போறா சீக்கிரம். பாருங்க, காக்கா குஞ்சு கூப்பிட்டாலே, குருவிங்க கூப்பிட்டாலே அவர் பதில் கொடுக்குறாராம். டெய்லியும் மிருக ஜீவன்கள் சேர்த்து வைக்குதா? பறவைகள் சேர்த்து வைக்குதா? நம்மளை போல நிலத்துல போய் பயிரிடுதா? தண்ணி காட்டுதா? விதைக்குதா? அறுக்குதா? ஆனா ஒவ்வொரு நாளும் காக்கை குருவிகளுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் என்ன பண்றா, பதில் கொடுத்து அவைகளை போஷிக்கிறார்னா. மத்திய 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவைகளை காட்டிலும் நம்ம விசேஷமானவர்களாம். அவைகளை காட்டிலும். அப்போ நம்மை போஷிப்பது அதிக நிச்சயம். நம்ம கூப்பிட்டா அவர் பதில் கொடுப்பது அதிக நிச்சயம். நம்புறீங்களா? அல்லேலூயா. சரி, எனக்கு கவனிங்களேன். ஒரே ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி வேகமா முடிக்கிறேன். என்னன்னா,
நான் சொன்னேன் உங்களுக்கு கூப்பிடுறதான் பிரச்சனைன்னு சொன்னேன். என்ன பண்ணுங்க, நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோன்னா, இங்கே பாருங்களேன், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக யாருக்கு ஃபோன் பண்ணணும்? ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணணும். நம்ம யாருக்கு ஃபோன் பண்ணுகிறோம்? அவன் பாவம் ஃபுல்லாக சாப்பிட்டு நைட் டியூட்டியில் தூங்கிட்டார் பாவம் அந்த போலீஸ்காரரு. அவரால் என்ன பண்ண முடியல ஃபோனை. ஆக்சுவலாக இது போலீஸ்காரன் தப்பா, ஃபோன் பண்ண நம்ம தப்பா? போலீஸ்கார தப்பு இல்லைக்கா, நம்ம தப்பு. ஏன்னா மாற்றி பண்ணினுக்கிறோம். நம்ம தான் கூப்பிடுறது தான் தப்பு, கூப்பிடுற முறை தான் தப்பு. ஆமாம் தானுங்க? இன்னைக்கு அதை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். கவனிங்க, எப்படி கூப்பிடணும் அப்படின்றதுக்கு பதிலாக அதை நான் அப்புறம் சொல்லித்தர போகிறேன். ஆனால் இன்னைக்கு காலையில் ஆண்டு நான் உட்கார வச்சு எப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பேன் என் ஜனங்களுக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆக்சுவலாக நான் பிரசங்கம் போன வாரத்தில் எழுதி முடிச்சிட்டேன். என்ன தெரியுமா? எப்படி கூப்பிடணும். ஒரு நாள் ஜபத்தில் கடன்னு ஆண்டு சொல்லிட்டு நான் எழுதினேன், ஜெபம் பண்ணி இருக்கிறேன், எழுதிட்டே இருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டே எழுதிட்டே இருக்கேன். இப்படியெல்லாம் கூப்பிடணும் ஆண்டவரே, சரி நான் சொல்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் எழுதிட்டேன். ஆனால் இன்னைக்கு காலையில் ஆண்டு எப்படி கூப்பிடணும்னு இப்போ சொல்லாத, எப்படி கூப்பிடக்கூடாதுன்னு முதல்ல சொல்லி கொடுத்தார். ஆமென். முதல்ல நம்ம எப்படி கூப்பிடக்கூடாதுன்னு கற்றுக்க போகிறோம். எல்லாம் தயாராக இருக்கிறீங்களா? எப்படி கூப்பிடக்கூடாது தெரியுமா? முதல் காரியம், முறுமுறுப்போட கூப்பிடக்கூடாது. ஆமென். எப்படி கூப்பிடக்கூடாதுங்க? சிலருக்கு ரட்சிக்கப்பட்டதே முறுமுறுப்பு. ஏன் தான் ரட்சிக்கப்பட்டணும் பிரதர், ஏன் தான் சர்ச்சுக்கு வரணும் பிரதர், இதுக்கு வேற அங்கிருந்து இவ்வளோ தூரம் போனோம் பிரதர், இவர் வேற 12 வரைக்கும் பேசுறாரு பிரதர். முறுமுறுத்துனே இருப்பாங்க சிலர். பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்களா? கேட்டிருக்கிறீங்களா? ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, முறுமுறுக்காதீங்க. ஆமென். முறுமுறுப்போட கூப்பிடக்கூடாது. இன்னைக்கு இந்த விஷயத்தை கத்துக்குங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் முறுமுறுக்காதீங்க. முறுமுறுப்பே இருக்கக்கூடாது. அம்மா சொல்லிட்டாங்க பாருங்க. முதல்ல இந்த டெஸ்ட் யாருக்கு தெரியுமா வருது? எங்களுக்கு தான் வருது. ஆண்ட்ரி இது எங்களுக்கு சொல்லி, நான் முதல்ல இன்னைக்கு காலையிலிருந்து பயங்கர பிரச்சனை எனக்கு. காலையில் எழுந்த உடனே உக்காந்து பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன். என் பையன் அப்போ தான் எழுந்து வராரு. அப்போ தான் அவர் பாத்ரூம் போகிறாரு. அப்போ தான் எல்லாம் பிரசங்கம் எழுதுறதா ஜெபம் பண்ணுறதா அவரை பார்க்குறதா. சரி ஓகே, முறுமுறுக்க கூடாது. ஆண்டு சார் முறுமுறுக்காத. அப்புறம் கிளம்புனா 8 மணிக்கெல்லாம் இங்கே சமைக்க வரணும். ஜபத்தை விட்டுட்டு அப்படியே ஓடிடுறேன். என்னடா பண்ணுறது, டைம் போயிட்டே இருக்குது. திரும்ப குடுகுடுன்னு ஓடுறேன். 8:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அவசரமாக அயன் பண்ணுறேன், அவசரமாக குளிக்க போகிறேன், அவசரமாக பிரசங்கத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், அவசரமாக கிளம்பலானும் போது அப்போ தான் ஞாபகம் வருது, ஐயோ திருவிருந்து பாத்திரம் திருவிருந்துக்கான பன்னு வாங்கலேன்னு. இப்போ டைம் ஆல்ரெடி 8:45, மன்னிக்கணும் 9:45. 10 மணிக்கு இங்கே ஜபத்தை ஆரம்பிக்கணும். ஆமாம் தானேங்க? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, சோத்திரம் போடு, முறுமுறுக்காத. என்ன சொல்கிறாருங்க? இது வரைக்கும் வருது முறுமுறுப்பின் வார்த்தைங்க. என்னடா இது சே, முதலே ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு இது வரைக்கும் வருது. ஆனால் ஆண்டவர் பேசவே விடலை. சரி கடன் போய் ஒரு கடைக்கு போனால் அங்கே ஜூஸ் இல்லை, அடுத்த கடைக்கு ஓடு, இன்னொரு ஜூஸை வாங்குறோம், இன்னொரு கடைக்கு ஓடு, பன்னு வந்துன்னே இருக்கிறோம். அங்கே ஒரு கஷ்டம். வந்தாக்கா தொப்பி பறந்துச்சு, என் பொண்ணுங்கிற தொப்பி. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வருது, உங்களை எல்லாம் வச்சுன்னு அப்படின்னு. முறுமுறுக்க கூடாது. ஸ்தோத்திரம் போடு. சரி, வண்டியை திருப்பி கேப் எடுத்து மாட்டி வந்தா அப்போ தான் ஞாபகம் வருது, கீபோர்டுக்கு ஒயர் இல்லை, செல்லு வாங்கணும். ஐயோ செல்லு இல்லாமல் போனால் மணி திட்டுவானே. எங்கள் மணி செல்லு வாங்குறதுன்னா பேக்கில் இருக்கிற திருவிருந்து வாட்டர் கேனுக்கு திருவிருந்துக்காக வாங்கணும் பாருங்க ஜூஸு, தொம்முன்னு காருக்கு அடியில் போயிடுச்சு. ஏற்கனவே 9:50 ஆயிடுச்சு. இன்னும் காந்தி நகர் வீட்டாண்டே இருக்கிறோம் நாங்கள். இப்போ என் பிள்ளைங்களை கூப்பிட்டுமா, நீ தான் உள்ளே போக முடியும், போய் எத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லி நேராக போய் அந்த செல்லை வாங்கின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வரேன். வந்தாக்கா இன்னும் லேட் ஆகிட்டே இருக்குது. அங்கே சில பிரச்சனைகள் ஆச்சு. முறுமுறுக்கே ஸ்தோத்திரம் போடுங்க அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்கள் 2 பேருக்கு ஸ்தோத்திரம் போடுங்கம்மா. அதுங்க 2 ஸ்தோத்திரம் ஆண்டவர், நாங்கள் ஸ்தோத்திரம் போட்டுன்னு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, ஸ்தோத்திரக்காரனுக்கு கிருபை பெருகும். ஆமென். இங்க பாருங்க, பரிசுத்த ஆவியினால சோதிக்கப்பட்டு தான் கிறிஸ்து வனாந்தரத்துக்கு போனார். ஆமா தானங்க? பரிசுத்த ஆவியானவரால் சோதிக்கப்பட்டு தான் வனாந்தரத்துக்கு 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறார். இப்ப ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே
பரலோகம் அவருக்கான பணிவிடைய செய்யல. என்ன நடக்குது தெரியுமா? பிசாசு கிட்ட கர்த்தர் சோதனைக்கு ஒப்பு கொடுக்கிறார். சோதனைக்கு ஒப்பு கொடுத்தோடனே இயேசு கிறிஸ்துவ சோதிக்கிறான். மலை மேல கூட்டு போறான், ஆலயத்தின் மேல கூட்டு போறான், என்னென்னவோ பிரச்சனை பண்ணி பார்க்கறான். அவரால் என்ன பண்ண முடியல, முறுமுறுக்க முடியல. அவர் சொல்றாரு, வசனத்தையே பேசிட்டு இருக்கிறார். இங்க பாருங்க அக்கா, கொஞ்ச நேரம் என்ன கவனிங்க, முடிச்சிட்டேன் நான், கொஞ்சம் என்ன பாருங்க, கொஞ்சம். நான் என்ன சொல்றேன்னா, உங்க பிரச்சனைகளுக்கு முறுமுறுக்காதீங்க. சிலருக்கு சபைக்கு வர்றதே ஒரு முறுமுறுப்பு. எழணுமா, இந்நேரத்துக்கு போகணுமா. நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படிங்க கூப்பிட்டுட்டு இருக்கிறோம்? முறுமுறுப்போடவா கூப்பிட்டு இருக்கோம்? இல்லைங்க, உங்க வாழ்க்கையில் முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. ஆமேன், ஆமேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க. முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களை மூணு காரியத்தில் ரெண்டு பேரை காட்டுறேன். ஒன்று ஜனங்க, இன்னொன்று கிறிஸ்து. ஜனங்க எப்படி அதுக்கு ரியாக்ஷன் பண்ணாங்க, கிறிஸ்து எப்படி ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு காட்டப்படும். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களை காட்டுறேன். அவங்க எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்தாங்க. தண்ணீர் இல்லையா, முறுமுறுக்கிறது. மோசே, எங்களை கொல்றதுக்குனே கொண்டு வந்துட்டியா? எங்களுக்கு தண்ணி இல்ல, சாப்பாடு இல்லையா, அதுக்கு ஒரு முறுமுறுப்பு. மாறாக்கிட்டு போனா அங்க ஒரு முறுமுறுப்பு, கறி இல்லைன்னு முறுமுறுப்பு. ஆமென். எல்லாத்துக்கும் முறுமுறுப்பு. நான் சொல்றேங்க, கிறிஸ்து கிட்ட மட்டும் இல்லைங்க, புருஷன்கிட்ட கூட முறுமுறுக்காதீங்கன்றேன். ஆமென். உன்னை கட்டிட்டு என்ன வாழ்ந்துட்டேன் நான். 4 கிழமையுமா ஒரு கறி இருக்குதா, ஒரு நல்ல துணி இருக்குதா, நல்ல நகை வாங்கி கொடுக்குறியா? யோ, உன்னை கட்டிட்டு நான் என்னையா பார்த்துட்டேன். முறுமுறுக்காதீங்க. ஆமென். புருஷமார்களுக்கு சொல்றேன், முறுமுறுக்காதீங்க. ரசத்துல கொஞ்சம் உப்பு அப்படி இப்படிதான் இருக்கும், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பரவாயில்ல, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோமா. முறுமுறுக்காதீங்க. ஆமென். முறுமுறுப்பு வாழ்க்கை உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுக்கும். எண்ணி முடியாத ஆச்சரியமான காரியத்துக்கு நேரம் அது நடத்தாது. ஆக்சுவலா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆச்சரியமான காரியத்தை வைத்திருந்தார், கானான் தேசத்தை வச்சிருந்தார். ஆனா இவங்க அதை இழந்து போனாங்க. காரணம் அவங்களுக்குள்ள இருந்த முறுமுறுப்பு. ஆமென், ஆமென். யாத்ராகம் 16:9-12 நீங்க வாட்சி, நிறைய முறுமுறுக்கிறாங்க, நிறைய முறுமுறுத்துட்டே வராங்க. அதனால ஆண்டவரே சொல்லிட்டாரு, ஒரு எல்லையை வச்சிருந்தார். 10 முறைக்கு மேல எவெல்லாம் முறுமுறுத்தியோ அவன் கானானுக்குள்ளே போக மாட்டாடான்னு சொல்லிட்டார். ஆமென். என்னாகும் 14:27 வாசிக்கிறேன். எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் நான் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை நான் கேட்டேன் அப்படின்றார். 22 வாசிங்க சிஸ்டர். 14:22 என்னாகும் 14:22 வாசிங்க. எடுத்தவங்க வாசிச்சுக்கிறோம். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்து மனிதர்களில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்குகிறவர்களின் ஒருவரும் அதை காண மாட்டாங்கன்னு சொல்லிட்டார். ஆமென், ஆமென். அப்ப முறுமுறுப்பு பாருங்க, எவ்வளவு பெரிய தேவ கோபத்தை கொண்டு வருது, எவ்வளவு பெரிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்க செய்து பாருங்க. அதனால இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்றேன், முறுமுறுக்காம கேளுங்க. ஆமென், அல்லேலூயா. சில நேரங்களில் உங்களுக்கு தெரியாது, பிரசங்கம் ரெடி பண்ணும்போது அந்த வாரம் முழுக்க சில நேரத்தில் பிரசங்கத்துக்காக பிரசங்கமே கிடைக்காது. சனிக்கிழமை நமக்கு இது வரைக்கும் வரும். ஏன் ஆண்டவரே, உங்களுக்கே தெரியும், செவ்வாய்க்கிழமை ஒரு ஊழியம், புதன்கிழமை அங்கங்கே ஓடிட்டே இருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் நீங்கள் ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு முறுமுறுப்பு. முறுமுறுத்து மட்டும் என்ன பண்ணக்கூடாது, உடனே நான் எப்படி மாற்றிடுவேன் என் ஜெபத்தை. என் செல்ல ஏசப்பா இல்லை, என் லட்டு ஏசப்பா இல்லை, அங்கே போய் திருத்ததும் முழிக்க முடியாதுப்பா ஜனங்கிட்ட, அதனால எதனா ஒரு வார்த்தையை கொடுத்துருங்கப்பா, டக்குன்னு கொடுத்துருவார். ஆமென். ஜெபத்தை இப்படி மாத்துங்க, முறுமுறுக்காதீங்க, முறுமுறுத்து கேட்காதீங்க, கோபப்பட்டு கேட்காதீங்க, ஆண்டர் திட்டியெல்லாம் இது பண்ணாதீங்க. எத்தனை கெட்டவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது, இந்த இயேசுவை ஏத்துக்கொண்டு எனக்கா அப்படி எல்லாம் இப்படியா, எனக்கா அப்படி நடக்கணும் அப்படி சொல்லாதீங்க. முறுமுறுப்பு இல்லாம கேட்க பழகுங்க, முறுமுறுப்போட கேட்க கூடாது. ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு வாங்க. 40 days பரலோகம் தான் அவரை ஃபாஸ்டிங் போட வைக்குது.
40 நாள் முடிஞ்ச உடனே அவருக்கு ஆகாரம் கிடைச்சிருக்கணும். ஆனா ஆகாரம் கிடைக்கல. என்ன நடக்குது? பிசாசு கிட்ட ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். பிசாசு சோதிக்கிறான். அவர் முறுமுறுக்கவே இல்லை. ஆண்டவரே, பிதாவாகிய தேவனே, 40 நாள் உங்களுக்காக தானே ஃபாஸ்டிங்ல இருந்தேன், 40 நாள் உங்களுக்காக தானே வனாந்திரத்துக்கு வந்தேன், 40 நாள் உங்களுக்காக தானே பச்சை தண்ணி கூட குடிக்காம இருந்தேன், இப்ப சோதிக்கிறீங்களே. நிறைய நேரத்துல நம்ம எப்ப திரும்ப முறுமுறுப்போம்? சோதனை நேரத்துல. ஆமென். சொல்ல மாட்டேன்றீங்களே. சோதனை, சில நேரங்களில் சோதனை வரும் நமக்கு. அப்பதான் ஒரு சில பிரச்சனை, உடனே நம்ம முறுமுறுக்க கூடாது. ஆமென். இந்த சோதனை நேரத்துல கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஸ்தோத்திரம் பாடுறார். எல்லாம் சொல்லுங்க. வசனத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்றார். பண்ணாரா இல்லைங்களாங்க? வசனத்தில் நீங்க வாட்சின தெளிவா புரியும். கடைசியா ஆண்டவர் சொல்ல, அப்பாலே போ சாத்தானே. என்னொன்ன பிசாசு இயேசு விட்டு ஓடி போறான். போன உடனே பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். நான் சொல்றேங்க, இங்க கவனிங்க. நிறைய காரியத்துக்கு முறுமுறுக்காதீங்க, ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. பரலோகம் உங்களுக்கு உதவி செய்யும். நீங்க முறுமுறுத்தீங்கன்னா கிருபை இழந்து போயிடுவீங்க. முறுமுறுக்காம ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, கிருபை பெருகும். உங்க பிரச்சனைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பண்ணுவீங்களா? சொல்லுங்க. ரெண்டாவது நான் சொல்றேன், எப்படி கேட்க கூடாது? அடம் பிடிச்சி கேட்க கூடாது. நாங்க கட்டணா, நீங்களே சொல்லுங்களேன். கட்டணா கட்டணா அவ்வளவுதான் கட்டுவேன். சிலர் பரவாயில்லைங்கம்மா சொல்றாங்க. சிலர் போய் ஃபேன்ல மாட்டிக்கிறாங்க. ஒரு 6 வயசு பொண்ணு வீட்டுல ஏதோ திட்டாங்களாம். உடனே சூசைட் பண்ணிக்கிறோம் போய் ஃபேன்ல. அதுக்கு பாவம் முச்சி போட தெரியாதனால தப்பிச்சிச்சு அந்த பொண்ணு. முச்சி எப்படி போட தெரியல, ஆனா போயிடுச்சு, சூசைட் பண்ணிக்கலாம். டைம் ஆயிடுச்சு. சரி விடுங்க, பரவாயில்ல. அக்கா, இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பரலோகத்திலிருந்து 3 விதமான பதில் வரும். எத்தனை விதமான பதில் சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. 1, எஸ், நான் செய்யறேன், நான் தருவேன், நான் முடிவுக்கு கொண்டு வருவேன், நான் பேசுறேன், இதை நடத்துறேன், இதை சந்திப்பேன், எஸ் அப்படின்னு சொல்லுவார். 2வது ஒரு பதில் இருக்கு. அது என்ன? நோ. நோன்றது ஒரு பதில். ஆமா, நோன்றது ஒரு பதில் தான். செய்ய மாட்டேன், அது உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றது நோன்றது ஒரு பதில் தான். 3வது ஒரு பதில் இருக்கு. அது என்ன? வெயிட், காத்துரு. நான் சொல்றேங்க, இந்த நோ வெயிட் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஆளுங்க அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நான் சொல்றேங்க அக்கா, எந்த ஒரு காரியத்துக்கு அடம்பிடிக்காதீங்க, எந்த ஒரு காரியத்துக்கு அடம்பிடிக்காதீங்க. ஆமென். சொல்ல மாட்டேன்றீங்களே. இஸ்ரவேல் ஜனங்க 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை நோட் பண்ணீங்க. அதுல நீங்க வாட்சிங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு வயசாயிடுச்சு. வயசானதுனால அவர் என்ன பண்றாருன்னா 2 பிள்ளை அவருக்கு, யோவேல், அபியா. இவங்க 2 பேரையும் என்ன பண்ற, நியாயம் விசாரிக்கும்படி நியாயாதிபதிகளை ஏற்படுத்துறார். ஆனா அவனுங்க சாமுவேலை போல நல்லவர்களா இல்ல. அவனுக்கு என்ன பண்றான்னா பரிதானம் வாங்குறாங்க. என்ன பண்றாங்க? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. என்ன வாங்கினாங்க? பரிதானம்னா என்னது? லஞ்சம். லஞ்சம் வாங்குறது தப்பா சரியா? சத்தமா சொல்லுங்க. தப்பு. லஞ்சம் வாங்குறது சரின்னு சொல்லி நீங்க யாருக்கிட்டனா லஞ்சம் வாங்கினாலும், நீங்க யாருக்குன்னா லஞ்சம் கொடுத்தாலையும் அது தப்பு. அது செய்யக்கூடாது. புரியுதுங்களா? புரியுதா புரியலீங்களா? இவனுங்க நியாயத்தை புரட்டினார்கள். அப்படின்னா அர்த்தம்னா அநியாயத்தை செஞ்சாங்களாம். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சேர்ந்து வந்து சாமுவேல் கிட்ட சொல்றாங்க, சாமுவேலே, உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் நீங்க மறிக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க. அதனால உங்க பிள்ளைங்க உங்களை மாதிரி இல்ல, அவனுங்க பண்ற தப்பெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதனால எங்களுக்கு ராஜா வேணும்ன்றாங்க. என்ன வேணும்? சாமுவேல் சொல்றாரு, டேய், இப்ப அவசரப்படாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு ராஜாவை ஏற்படுத்தும்படி அங்க ஒரு பிளான் போயிட்டு இருக்கு, அவசரப்படாத. அவனுக்கு சொல்றாரு, எங்களுக்கு வேணும். பக்கத்து தேசத்தை பாருங்க, அங்க பாருங்க, இங்க பாருங்க, எல்லாரையும் பாருங்க, ராஜா நடத்துறாங்க. எங்களுக்கு ராஜா இல்ல, ராஜா வேணும். ஒத்த கால நிக்கிறானுங்க. ஆண்டவர் சொல்லிட்டார் சாமுவேல் கிட்ட, சாமுவேலே, அவனுங்க உன்னை அசட்ட பண்ணல, என்ன அசட்ட பண்றாங்க. உன்னை தள்ளல, என்ன தள்ளிட்டானுங்கன்றார்.
அப்ப அவசரப்படும் போது நம்ம என்ன பண்றோம்? கர்த்தரை தள்ளுறோம், கர்த்தருடைய ஆலோசனைகளை தள்ளுறோம், கர்த்தருடைய நன்மைகளை தள்ளுறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த ஒரு காரியத்துக்கு அடமுடிச்சு கேட்காதீங்க. இது ஜனங்க. கிறிஸ்துவின் வாழ்க்கை எப்படி பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை பாருங்க. இப்போ கிறிஸ்துவுக்கு பிதாவாகி தேவன் பாடுகளை ஒப்பு கொடுத்தார். கெத்செமனே தோட்டத்துக்கு போயிட்டார். இப்போ வேர்வையின் அந்த பெருத்துளிகள் எல்லாம் ரத்தத்தின் பெருந்துளிகளா மாறி ரத்தமா, ரத்தத்தின் வேர்வையில ரத்தம் கலந்து வருது, ரத்தத்தின் பெருந்துளிகள் கீழே விழுது. அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் சொல்லுங்க, நீங்கும்படி செய்யுங்க ப்ளீஸ். என்னால் இது தாங்க முடியல. என்னால உருவாக்கப்பட்ட இந்த ஜனம் என்னை அடிக்க போகுது, என்னால உருவாக்கப்பட்ட இந்த ஜனத்தினாலே நான் சாக போறேன், என்னை காரி துப்ப போறாங்க, என்னை அடிக்க போறேன், என் கண்ணை கட்ட, இவ்வளோ பெரிய வேதனை என்னால் தாங்க முடியாது ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு சித்தமானா இது என்னை விட்டு என்ன பண்ணுங்க, நீங்கும்படி. ஆனாலும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல. உங்க ஜபங்கள்ல அந்த வார்த்தை இருக்கணும். ஆமென். நீங்க ஆசைப்பட்டு கேட்கறது தப்பே கிடையாது. ஆனா அந்த ஜபத்துல ஒரு வார்த்தை இருக்கணும், ஆகிலும் எங்க சித்தத்தின் படி அல்ல. சிலர் என்ன பண்றீங்கன்னா, மொத்த மளிகை செலவு எழுதுற மாதிரி கட 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 கடன்னு எழுதிட்டு, ஏசப்பா இதுல கையெழுத்து போறீங்களா இல்லையா, கையெழுத்து போல நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், அப்படி மிரட்டியே கையெழுத்து வாங்கிறீங்க. நீங்க எழுதக்கூடாது, அவர்கிட்ட வெள்ளை பேப்பரை கொடுங்க, அவர் எழுதிட்டோம். ஆமென். சொல்லுங்க. அவன் முதல்ல எப்படி கேட்க கூடாது? முறுமுறுப்போட. ரெண்டாவது, மூணாவதா சொல்லி முடிக்கிறேன், எப்படி கேட்க கூடாது தெரியுங்களா? அவிசுவாசத்தோட கேட்க கூடாது. என்னது? உங்களுக்கு ஒரு காரியத்துல விசுவாசம் வரலன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஆமென். நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக படிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். வாசிக்கிட்டுங்களா? ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. கவனிங்க கவனிங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. நிறைய வசனம் இருக்கு, டைம் இல்லாதனால நான் சொல்ல முடியல, கொஞ்சம் என்ன கவனிங்க. ஆமா தானுங்க. எப்படி இருக்கக்கூடாது? நம்ம இருதயத்துல ரெண்டு நினைவு, செய்வாரா செய்ய மாட்டாரா, நடத்துவாரா நடத்த மாட்டாரா அப்படின்னு வரக்கூடாது. நீங்க நம்பணும் அவர் செய்வார்னு. ஆமென். இந்த மாசம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், பதில் தருவாரா தர மாட்டாரா? உங்க கடனை மாத்துவாரா மாத்த மாட்டாரா? உங்களுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க நம்பினீங்கன்னா நடக்கும். அவிசுவாசமா கேட்காதீங்க, விசுவாசமா இருக்காதீங்க, இரு மனசா இருக்காதீங்க, அவிசுவாசமா கேட்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து இது வந்து நம் பொதுவான இது காரியம். கிறிஸ்து எப்படி இருந்தார் இங்க பாருங்களேன். ரெண்டு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். லாசரு இறந்து போயிட்டாரு, மரிச்சு 4 நாள் ஆயிடுச்சு. இப்ப கல்லறை கிட்ட போறாரு. கல்லறை கிட்ட போன உடனே அந்த கல்லை எடுத்து போடுங்கப்பா அப்படின்றாரு. என்ன பண்றாரு? என்ன சொல்றாருங்க? எல்லாரும் என்ன கவனிங்க. என்ன பண்ண சொன்னாரு? கல்லை நீங்க தான் எடுத்து போடணும். எல்லாரும் சொல்லுங்க. நிலத்துல இருக்கிற கல்லை யார் எடுக்கணும்? கல்லுனா என்னதுங்க? கல்லுன்றது பாவத்துக்கு அடையாளம். கல்லுன்றது உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற அந்த காரியத்துக்கு அடையாளம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு நிலம் இருக்கு, கல்லு முள்ளெல்லாம் இருக்கட்டும், அப்படியே உழுதுருவீங்களா? அப்படியே விதைச்சிருவீங்களா? அதெல்லாம் எடுத்து போட்டு தானே விதைப்பீங்க. அப்ப உங்க இருதயத்தில் இருக்கிற கல்லுகளை எல்லாம் என்ன பண்ண நீங்க தான் எடுக்கணும். எடுத்தாதான் உங்க வாழ்க்கையில அவரால் அற்புதங்களை செய்ய முடியும். ஆமென் ஆமென். அப்போ கல்லை புரட்ட சொல்ற, கல்லை புரட்டுறாங்க. புரட்டின உடனே இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து சொல்றாரு, என் ஜெபத்திற்கு எப்போதும் உம்முடைய செவிகள் திறந்திருக்கிறபடியா ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே லாசரு பார்த்து சொல்ற, லாசருவே எழுந்து வா. அவன் உயிரோடு கூட எழுந்து வந்தான்.
இருக்கிற புருஷர்கள் மாத்திரம் 5000 பேருங்க. மனைவி யோசிச்சு பாருங்க, பிள்ளைங்களை யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 20,000 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்கக்கா, அவ்வளோ பேருக்கு சாப்பாடு எவ்வளோதான் இருக்கு? 5 அப்பம் 2 மீன். அது எனக்கே பத்தாது. சொல்றது புரியுதுங்களா? ஒரு ஆளுக்கே பத்தாது 5 அப்பம் 2 மீன் இருக்கிற பசி. ஆமா தானுங்க, இருக்கிற பசிக்கு 5 அப்பம் 2 மீன் பத்தாது. ஆனா ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? முறுமுறுக்கல, அவிசுவாசமா இல்ல, வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணார். உடனே என்ன சரிங்களா, அந்த உணவு பெருகினது. மீதி 12 கூட எடுத்தாங்கன்னு பாக்குறோம். ஆமென், அல்லேலூயா. உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை பார்க்காதீங்க, உங்க கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை பார்க்காதீங்க. அந்த கொஞ்சத்தை அதிகமா மாத்த அவரால் முடியும். சாரிபாத் விதவின் வீட்டுல கொஞ்சமா தான் இருக்கு, கொஞ்சம் என்னதான் இருக்கு. அவ சொல்றா, நானும் பிள்ளையாண்டான சாப்பிட்டு அடுத்த வேலை இல்லை இல்லையா, அதுக்கு அடுத்த வேலை இல்லை இல்லையா, சாக போறோம், ஏன்னா பஞ்சம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை போஷிப்பேன்னு. போஷிச்சாரா இல்லைங்களாங்க? பஞ்சம் தீரு மட்டும் எண்ணெய் மாவு செலவழிந்தே போகும். இந்த மாசம் கர்த்தர் சொல்றாரு, உங்க எண்ணெய் மாவு செலவழிந்து போகாது, நான் உங்களுக்கு கேட்டு பதில் செய்வேன்றார். ஆமென். எப்படி கேட்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் காரியம் எப்படி கேட்க கூடாது? சத்தமா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் முறுமுறுக்காதீங்க. வீட்டுல அரிசி இல்லையா, முறுமுறுக்காதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வீட்டுல கத்திரிக்காய் இல்லையா, தக்காளி இல்லையா, உடனே முறுமுறுக்காதீங்க. இந்த ஆளுகிட்ட சொன்னேன் பாரு, வாயினே வரல, என்னத்த சமைக்கிறது நானு, அப்படி முறுமுறுக்காதீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? வீட்டுல எண்ணெய் இல்லையா, முறுமுறுக்காதீங்க, ஜெபம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னம்மா குறையாம இருக்கட்டும் ஆண்டவரே. எனக்கு தெரியாது, திடீர்னு ஆண்டவர் அங்க சாரிபாத் வீட்டுல பண்ணாரு, அது மாதிரி உங்க வீட்டுல பண்ணிடலாம். திடீர்னு பார்த்தா கொஞ்சம் என்னதான் இருக்கும், நீங்க ஊத்த அது பாட்டுக்கு ஊத்து எத்தனையே இருக்கும். உண்மையிலே நடக்குங்க, நான் பொய் சொல்லல, நீங்க நம்பினீங்கன்னா நடக்கும். சாரிபாத் வீட்டுல நடக்குதுன்னா உங்க வீட்டுல நடக்காதா? நடக்கும் கண்டிப்பா. நீங்க நம்பி பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இந்த மாச அற்புதத்தை பார்ப்பீங்க. நம்புறீங்களா? கேட்பீங்களா? ஜெபம் பண்ணலாங்களா? அப்படியே கண்ண மூடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி